ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமை. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னின்னு சொல்கிறத விட தொக்குன்னு கூட சொல்லலாம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் அதுவும் மனமாக இருக்கக்கூடிய ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். அது வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 10லேருந்து ஒரு 12 போல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதே சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதே சேர்த்துருக்கேன். இப்போ வதக்கிடலாம். கருவேப்பிலையும் வரமிளகாயும் நல்லா வதங்கிருச்சு, எடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பூண்டு பல் அதையும் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் வந்து சாஃப்டாக வர மாதிரி வதக்கி எடுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி அதையும் போட்டு இப்போ அதை நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சட்னிக்கு வதக்குனது நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம தாளிக்க எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றது தான். இப்போ நம்ம சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு வந்து நான் வந்து தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து காட்ட போகிறேன். நான் வந்து இது வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். இங்கே நம்ம புரூக்ஸில் இருக்குங்களா ஹோம் சென்டர், அங்கே தான் வாங்கினேன். ரெண்டுமே இது வந்து ஆயில் ஸ்ப்ரே. நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தோசையெல்லாம் ஊற்றணும்னா ஸ்பூன்லேயோ இதுலேயோ எடுத்து தான் எண்ணெய் ஊற்றுவோம். அப்போ என்ன ஆகும்னா நம்ம எடுக்கிறப்போ அங்கங்கே லீக் ஆகி சொட்டாக வரும். இல்லை தோசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல எண்ணெய் தங்கிரும். அதனால் சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து வாங்கினேன் ஆயில் ஸ்ப்ரே. நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா லைட்டாக அப்படியே தூரல் மலைச்சாரல் போல் லைட்டாக அப்படியே சாரல் மாதிரி விழுகும் இல்லையா, அதுக்காகவே இது வாங்கினேன். உள்ளே இருக்க ஓஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸாகவே கொடுத்துருக்காங்க. நான் இதை பார்த்து தான் வாங்கினேன். சில பாட்டிலுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓஸ் வந்து பாதி அளவில் தான் இருக்கும். அப்போ பாதி எண்ணெயை நம்ம வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்போ பாதி எண்ணெய் நமக்கு வந்து வராது. அப்போ அப்படி இருக்கிறதுனால இது நான் பார்த்தேன். ஓஸ் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு கீழே வரைக்கும் நல்லா சுருண்டே நிற்கிது. அதனால இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதை இப்போ நான் தோசை ஊற்றுறப்ப நம்ம மலைச்சாரல் பண்ணி பார்ப்போம். அடுத்து இது ஒன்று வாங்கினேன். இது என்னென்னா நம்ம பணியாரக்கல் இல்லைன்னா தோசைக்கல்ல வந்து நம்ம எண்ணெய் வச்சு தேய்ப்போம் இல்லையா, அதுக்காக நம்ம தனியாக வச்சுருப்போம். இது எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஆனால் இது தனியாக இருக்கும் இல்லையா. தனியாக இருக்கிறப்ப எடுக்கிறப்போ ஒரு கிண்ணத்தில் வச்சுட்ருப்போம். வச்சுட்டு இதை எடுத்து நம்ம இது பண்ணுறப்போ அதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே எண்ணெயாக சொட்டாக விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த பாட்டிலோட வச்சுட்டோம்னா இதில் எண்ணெயை ஊற்றிட்டு இப்படி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், நமக்கு வேலையும் கொஞ்சம் கம்மி இருக்கும். ஏன்னா அங்கங்கே எண்ணெய் சிந்தாது செதறாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். பணியாரக்கல் நம்ம இரும்பு தோசைக்கல்ல வந்து எண்ணெய் தடவுவோம். இந்த மாதிரிலாம் எண்ணெய் தடவுற மாதிரி ஒரு ஏதாவது சமையல் பண்ணோன்னா அதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ தோசை ஊற்றி ஸ்ப்ரை பண்ணுவோம். இதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்பீங்க எல்லோரும். இது வந்து 250 ரூபாய்க்கு வாங்கினோம் இது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 300 ரூபா, 299 ரூபா. இது 249 ரூபா. சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிறப்போ வந்து ஒவ்வொரு பொருளும் பார்க்குறப்போ அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போயுமே வீடியோ எடுக்கிறோம். வீடியோவில் வந்து இது இடையில இப்படி ஒரு சமையல் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வச்சோம்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் செடி மாதிரியே இருந்ததுனால இது வாங்கினேன். இப்படிலாம் கொட்டினா கூட அந்த மண் வந்து கீழே விழுகாது. இதுவும் பார்த்திங்கன்னா 250 ரூபா, 249 ரூபா. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இனி இந்த தம்ப்நெயிலாம் எடுக்கிறப்போ இங்கனக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை, ஏதாவது தட்டு இங்கெல்லாம் வைக்கிறப்போ இந்த மாதிரிலாம் வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு அப்பப்போ போகிறப்ப கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு போக வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். வாங்க இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மெயின் ஐட்டத்தில் வந்து இருங்க முதல்ல கட்டுறேன். இந்த மாதிரி இதுக்கு இந்த ஸ்ப்ரே பண்ணுற இடத்துல பார்த்திங்களா ஒரு ஹோல் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு மூடி நல்லா இருக்குல்ல, இதுக்கு ஒரு மூடி. இப்போ ஓப்பன் மாதிரி சென்ட் பாட்டில், ஆமாம் அந்த ஐடியாவில் தான் பண்ணியிருக்காங்க. சென்ட் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் அது மாதிரி இதையும் பண்ணி பார்ப்போம் பண்ணியிருப்பாங்க போல். இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இந்த வயர் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரியில எல்லாம் ட்ரிப் எடுத்துக்க வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. சரி இதில் எண்ணெய் ஊற்றிடுவோம். தேங்காய் எண்ணெய் தான் தோசை ஊற்றுவோம். கடைசியில் தேங்காய் எண்ணெயை பார்த்தா தேங்காய் எண்ணெய் காலியாக போச்சு. அதனால சரி வேறு எண்ணெயும் ஊற்றிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் இருக்கட்டும், நிறையா வேணாம்.
ரெடி. இதில் ஒரு எண்ணெய் ரெடி. அடுத்து இதில் ஊற்றிடுவோம். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவோம், ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்போ அது வரைக்கும் சீக்கிரம் காலியாகணும்ல, அதனால தான். இந்த பாருங்கள், இது இங்கே ஒரு மூடி இருக்குது. ஏன்னா இது வந்து டைட்டாக இப்படி அமுத்தினோன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். இப்படி எடுத்தோம்னா, இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்படி மூடிட்டோம்னா இது டைட்டாக இப்படி மூடிக்கும். லீக் ஆகவோ இல்லை டஸ்ட் எதுனா இதுக்குள்ளே போகவோ வாய்ப்பே கிடையாது. நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டுலேயும் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் வாங்க. இப்போ தோசை ஊற்றிடுவோம். தோசை ஊற்றிட்டு நம்ம ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுவோம் இல்லையா, அது அங்கங்கே மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறதுக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. ரொம்பையும் வந்து சாரல் மாதிரியெல்லாம் வரல. ஒரு இடத்துல பெரிய சொட்டா விழுந்து மற்ற இடத்துலலாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே செதற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. நம்ம ஸ்பூனில் ஊற்றுறதுக்கு இது பரவாயில்ல தான். இது ஓகே, டெஸ்டட் ஓகே. அருமையான ஒரு டேஸ்ட்டில் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்க ஒரு சட்னி இது. அதே போல் ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு இது போல் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் கூட இதை வாங்கிக்கலாம். தோசைக்காக நான் வந்து தோசை ஊற்றுறதுக்காக வாங்கினேன். நீங்கள் எதுக்கு வேணாலும், நம்ம ஏதாவது சிக்கனு இந்த மாதிரி வறுவல் பண்ணுறோம், அதில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆயில் வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறது, கரண்டியில் எடுத்து ஊற்றுறது, இப்படி நம்ம பாட்டிலில் ஊற்றுறதை விட அதிக செலவாகிறத விட இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் செலவாகும். ஏன்னா நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்போ லைட்டாக வரும், ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா இது போல் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தோசைக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதையே போய் சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.